ஒருவேளை நாம சுவிசேஷம் அறிவிக்க போகும்போது நமக்கு விரோதமாய் கல்லும் வரலாம், கம்பும் வரலாம், இல்ல சொல்லும் வரலாம். சுவிசேஷம் அறிவிக்க போகும்போது இதெல்லாம் நமக்கு நம்ம தாங்கிட்டு இருக்க முடியாது. அதனால சொல்ல முடியாதுன்னு சொல்லக்கூடாதுங்க, சொல்ல முடியாதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து பாடுபட்டார், மகிமை அடைந்தார். கவனமா கேளுங்க, நீங்களும் நானும் சுவிசேஷத்திற்காக பாடுகளை அனுபவிச்சாங்க ஆகணும், பாடுகளை அனுபவிச்சாகணும். நான் வசனத்தின்படி வாழ விரும்புறேன்னு சொல்லி வாழ விரும்பும் போது அவனுக்கு உபத்திரவம் பாடும் வருது. நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க வசனத்தின்படி வாழ்ந்தீங்கன்னா, வசனத்தின்படி வாழ்ந்தீங்கன்னா ஊரார் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க, உலகத்தார் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க, உங்க சொந்தக்காரங்க தான் சொல்லுவாங்க. உங்க சொந்தக்காரங்க தாங்க உங்களை பாடுபடுத்துவாங்க. ஏய், எங்க அந்த வசனத்தின்படி அப்படி வாழணும்னு நினைக்கிறேன், இதெல்லாம் அவசியமா, அந்த மாதிரி பண்ணாதடி அப்படின்னு சொல்லி சொந்த புருஷன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர் இவங்க தாங்க நமக்கு வேதனை உண்டாக்குவாங்க. ஒருவனுக்கு அவர் வீட்டாரு சத்துருகள். ஏன்னா நீங்க வசனத்தின்படி வாழ விரும்புறீங்க, வாழ விட மாட்டாங்க. உடனே துன்பம் வந்தோடனே, கஷ்டம் வந்தோடனே என்ன பண்ணிடுறீங்க? இனிமே நான் வசனப்படி வாழ, சரிம்மா நீங்க சொல்றபடி நடந்துக்கிறேன், நீங்க சொல்றபடி செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வசனத்தை விட்டுருவீங்க. இல்லங்க, ஒண்ணு இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால பாடு வருது, ரெண்டாவது நீங்க வசனத்தின்படி வாழ நினைக்கும் போதே பாடு வருது. அன்றையும் கிறிஸ்தேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதா இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அருமையான சௌரனே, சௌரியே, உன் குடும்பத்தில் ஒருவேளை நீ வசனத்தின்படி வாழ வாஞ்சிக்கும் போது உன் குடும்பமும் உன்னை எதிர்க்கும், உனக்கு துக்கத்தை உண்டாக்குவாங்க, துயரத்தை உண்டாக்குவாங்க. ஏண்டா ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லுவாங்க. அது நிமித்தம் சோதுவாத, பாடுகளை சகித்தால் ஆளுகை செய்யும். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் இம்மட்டும் பாடி துதித்து ஆராதிக்க உதவி செய்தீர். இப்பொழுதும் வந்திருக்கிற என்னோடும் எங்களோடும் பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, இயேசுவோடு கூட ஐக்கியமாக இருப்பதற்கு அழைக்கப்பட்டீர்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 23வது வசனம். என்னோட இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். என்ன சொல்றாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னோட இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். அப்படியானால் ஒரு கூட்டம் ஆண்டவராக இயேசுவோடு இருக்கிறது, ஒரு கூட்டம் சாத்தானோடு இருக்குது. கவனமாக கேளுங்க. இப்போ இயேசுவோடு யார் இல்லையோ அவங்கெல்லாம் சாத்தான் கூட இருக்கிறாங்க. இப்படி சொன்னா புரியும். பாவத்தோடு கூட இருக்கிறவங்க அத்தனை பேரும் எங்க? சாத்தானோடு இருக்கிறாங்க. ஸோ சாத்தானோடு கூட இருக்கிறவங்களை அவர் சொல்றாரு, எனக்கு நீங்க விரோதின்னு சொல்லி. இப்போ எல்லாரும் பாவம் செஞ்சிட்டோம், பாவம் செஞ்சது நிமித்தமாக நம்ம சாத்தானோடு இருக்கிறோம்னு அர்த்தம். அப்படி ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதியா இருக்கிறோன்னு அர்த்தம், விரோதியா இருக்கிறோன்னு அர்த்தம். அருமையான சௌரனே, சௌரியே, ஒருவேளை இத்தனை வருஷமா நான் சர்ச்சுக்கு தான் வரேன், நான் ஆண்டவரை தான் இயேசு கிறிஸ்துவை தான் கும்பிடுறேன், இல்லை நான் பைபிள் படிக்கிறேன் அப்படின்லாம் சொன்னா கூட இன்னும் பாவத்தோடு கூட இருந்தால் தேவனுடைய பார்வையில், நான் சொல்லலை, தேவனுடைய பார்வையில் நீங்க இயேசுவுக்கு சத்துரு. சத்துரு. நீங்க சாத்தானுடையவர்கள். பேர் வச்சிருக்கலாம், சர்ச்சுக்கு போகலாம், பைபிள் படிக்கலாம். இப்போ ஒரு கோழி கூண்டுக்குள்ள நாய் உள்ள போய் குட்டி போட்டு வந்ததுனால அதுக்கு பேர் கோழி குஞ்சு இல்லை, நாய்க்குட்டி தான். அப்படியே கிறிஸ்தவ மார்க்கத்தில் பிறந்து கிறிஸ்தவ மார்க்கத்தில் வளர்க்கப்பட்டிருக்கலாம், ஆனா இதுவரைக்கும் பாவத்தில் இருந்தால் வேதம் சொல்லுது, நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது அவங்க யார்? இயேசுவுக்கு சத்துரு. சத்துரு.
நம்ம எல்லாரும் பாவம் செஞ்சிட்டோம், எல்லாருமே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சத்ருவா தான் இருந்தோம். ஆனால் தேவன் என்ன விரும்புகிறார் பாருங்க, பிதாவாகிய தேவன் என்ன விரும்புகிறாரு. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமா இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். வேதம் சொல்லுது பாருங்க, இப்போ அவருடைய குமாரனுக்கு விரோதியா தான் நம்ம இருந்தோம். பாவம் செஞ்சதுனால சாத்தானோடு இருந்தோம். அப்படி சாத்தானோடு இருந்த நம்மை தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அப்போ இந்த பிதாவாகிய தேவனுக்கு என்ன ஆசை, இவங்க சத்ருவா தான் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. இப்போ சத்ருவா தான் இருக்கிறாங்க, ஆனால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட வேண்டும் என்று சொல்லி பிதா விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமா இருப்பதற்கு தேவன் நம்மை அழைத்தார். அப்படியானால் கவனமா கேளுங்க, அவரோ தேவன், அவருடைய குமாரனோ தேவகுமாரன். அப்படிப்பட்டவரோடு கூட ஐக்கியப்படுத்துறதுக்கு பிதா விரும்புகிறார். ஆனா இந்த எஸ்டேட்ல வேலை பார்த்துருக்கிறவங்கள நீங்க தெரிஞ்சிருக்கலாம். எஸ்டேட் டீ எஸ்டேட்ல வேலை பார்த்தவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அங்குள்ள மேனேஜர், ஸ்டாஃப், ஆபீசர்ஸ், இவங்கெல்லாம் இந்த கூலி ஆளுடைய பிள்ளைகளோடு கூட அவங்க பிள்ளைகளை பழக விட மாட்டாங்க, சேர விடவே மாட்டாங்க. காரணம் என்னன்னா, நாங்கெல்லாம் சுப்பீரியர், நாங்கெல்லாம் பெரிய ஆட்கள், ஆகையினால இவங்கெல்லாம் கூலி ஆட்கள், இவங்களோட சேரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க தடை விதிப்பாங்க, சேர விட மாட்டாங்க. ஆனால் மகா பரிசுத்தமுள்ள தேவன் தம்முடைய குமாரனுக்கு நானும் நீங்களும் சத்ருவா இருந்தோம். பாவம் செஞ்சதுனால சத்ருவா இருந்த நம்மை, சாத்தானிடத்தில் இருந்த நம்மை அவர் என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமா இருப்பதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர், எவ்வளவு நல்ல ஆண்டவர். பெரிய ஒரு பணக்காரன் சாதாரண ஒரு ஏழை கிட்ட ஐக்கியப்பட மாட்டாங்க, அந்த பெத்தவங்க கூட விரும்ப மாட்டாங்க. அவங்கள்டெல்லாம் சேராதற அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா நம்முடைய தேவனோ எவ்வளவு நல்லவர். நானும் நீங்களும் யாரு, விரோதிகள், ஆனால் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாக இருப்பதற்கு அழைத்தாரே அந்த தேவன் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. சரி, எப்படி ஐக்கியப்படுத்துகிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட பிதாவாகிய தேவன் எப்படி ஐக்கியப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, கொலோசையர் 2வது அதிகாரம் 12வது வசனம். ஞானஸ்நானத்திலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். என்ன சொல்லுது பாருங்க, இப்ப ஞானஸ்நானத்திலே அவரோடு கூட, இப்ப பிதாவாகிய தேவன் இயேசுவோடு கூட நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு, ஐக்கியப்படுத்தணும்னு நினைக்கிறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முதலாவது ஞானஸ்நானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட வைக்கணும், அவரோடு கூட ஐக்கியப்பட வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அப்படியானால் எந்த ஒரு மனுஷன் நான் ஒரு பாவி, என் பாவங்களெல்லாம் மன்னிங்கன்னு சொல்லி கேட்கிறானோ அவனுடைய பாவங்களை அவர் மன்னிக்க வல்லவர். இப்ப மன்னித்தாரா இல்லையா எப்படி தெரியும்னா, வேதம் அழகா சொல்லுது, பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லி. ஒரு பிரதர், அவர் பிஇ படிச்சிருக்கிறார் வச்சுக்கோ, பிஇ படிச்சிருக்கிறார். இப்போ நான் 4ஆம் கிளாஸ் கூட படிக்கிறேன்றேன். அவர் எப்படி ப்ரூவ் பண்ணுவாரு? சர்டிபிகேட் வச்சு ப்ரூவ் பண்ணுவார். அப்படியே இப்போ உங்க பாவம் மன்னிக்கப்பட்டுச்சா இல்லையா எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்? யார் பாவம் மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெறுகிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது என்பது கன்ஃபார்ம்டு. ஓகே, ஞானஸ்நானம் எடுக்கும் போது வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். சோ இப்போ ஞானஸ்நானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறோம். 2வது என்ன எழுதிருப்பாருங்க,
அவரை மரித்தோர்ந்து எழுந்த தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசம் அவரோடு கூட எழுந்தவளா இருப்போம். அப்போ பாவத்துக்கு செத்தோம், பாவத்தினாலே செத்தது வேற, பாவத்துக்கு செத்தோம். பாவத்துக்கு செத்த நம்மை ஞான ஸ்நானத்திலே இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணியாச்சு. அப்ப ஞான ஸ்நானத்துல அவரோடு கூட ஐக்கியம் ஆயிருக்கிறோம். இப்ப மரித்து இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பிட்டார். அப்படியே அவரை மரித்தோந்து எழுப்பின தேவனுடைய செயலி மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவளா இருக்கிறோம். எப்படி தண்ணிக்குள்ள அடக்கம் பண்ணும் போது இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டது போல அந்த அடக்கத்துல, இயேசு கிறிஸ்துவின் அடக்கத்துல நீங்களும் நானும் ஐக்கியமாயிடுறோம், அவரோடு கூட ஐக்கியமாயிடுறோம். 2 இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பிட்டார். நம்ம ஞான ஸ்நானம் பெற்று நம்ம எழும்பும் போது வேதம் சொல்லுது அவரோடு கூட எழுந்தவளா இருக்கிறோம். அப்போ எழுந்த இயேசுவோடு கூடவும் ஐக்கியமா பண்ண வச்சுட்டார் பிதாவாகிய தேவன். மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்து எழுப்பினார். எழுப்பப்பட்ட அவரோடு கூட நானும் நீங்களும் ஞான ஸ்நானத்து அடக்கம் பண்ணப்பட்டு எழும்பின போது அப்போ அவரோடு கூட என்ன ஆக்கிட்டாரு? எழுப்பி அவரோடு கூட நம்ம ஐக்கியப்படுத்தி விட்டார். ஓகே, இப்போ வேதம் சொல்லுது, வாசிங்க. எழுந்த இயேசு எங்க போனார்? எபேசியர் 1வது அதிகாரம் 21வது வசனம். அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து, அவரை இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் எழுப்பி எங்க வச்சாராம்? உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்தாராம். மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், எழுப்பினார், உன்னதத்திலே அவருடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்தார். அப்படியானால் அடக்கம் பண்றதுல இயேசுவோட ஐக்கியமாயாச்சு, எழும்புனதுல இயேசுவோட ஐக்கியமாயாச்சு. இப்ப உன்னதத்துக்கு போயிட்டாரு. இப்ப பிதாவாகிய தேவன் என்ன ஆசைப்படுறார் பாருங்க, வாசிங்க. எபேசியர் 2வது அதிகாரம் 7வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். ஓகே, என்ன சொல்லுது? இப்போ கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பினார். ஞானஸ்நானத்தில் அடக்கம் பண்ணப்பட்டோம், அப்புறம் எழுந்த போது இயேசுவோடு கூட எழுப்பிட்டோம், ஐக்கியமாயிட்டோம். இப்போ எழுப்பி என்ன பண்ணிட்டார்? இயேசு உன்னதத்தில் உட்கார வச்ச மாதிரி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். என்னங்க இது? பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை உன்னதத்தில் கொண்டு உட்கார வச்சார். லூசிபர் என்று சொல்லக்கூடிய ஏஞ்சல் இருக்கிறானே, ஏஞ்சல், அந்த தூதன், நான் தேவனுக்கு மேல போவேன், உன்னதங்களிலே ஏறுவேன், வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூடங்களில் வீற்றிருப்பேன் சொன்னானா மனசுல? நான் உன்னதத்துக்கு ஏறுவேன் அப்படின்னு சொன்னான். ஏங்க, அவனுக்கு ஆண்டவருக்கு என்னெல்லாம் தெரியுமா அத்தனை இவனுக்கு தெரியுங்க. அவனை பிஏ மாதிரி வச்சிருந்தார். யார? லூசிபர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஏஞ்சல், ஒரு தூதனை. எல்லா காரியமும் அவனுக்கு தெரியும், எல்லாம் தெரியும். அதனாலதான் இன்னைக்கும் நம்ம உங்களை பற்றியோ என்ன பற்றியோ உலகத்தை பற்றியோ வரப்போற காரியங்கள் பற்றியோ சாத்தானுக்கு தெரியும். ஏன்னா அவன் அங்க இருக்கும்போது தேவன் ஆதி முதல் கடைசி வரைக்கும் உள்ள எல்லா காரியங்களையும் அவனுக்கு சொல்லிட்டார். நான் உதாரணமா ஒன்று சொல்லட்டுமா? லேகியா பிசாசு பிடிச்சவன ஆண்டவர் அவனை பார்த்துட்டு சொல்றாரு. அவன் சொல்றான், ஓடிவன் சொல்றான், எங்களை காலத்துக்கு முன்னால வேதனைப்படுத்தாதீங்க, எங்களை பாதாளத்துக்கு அனுப்பாமல் பன்றி கூட்டத்துக்குள்ள அனுப்புகின்றான். அப்போ காலம் ஒண்ணு இருக்குது, ஒரு அப்பாயிண்டட் டைம் வச்சிருக்கிறாருன்னு தெரியுது. அந்த நாள்ல பாதாளத்துக்கு அனுப்புவாருன்னு தெரியுது. ஆனா இப்ப பாதாளத்துக்கு அனுப்பிச்சிடாதீங்க. அப்ப பாதாளம் இருக்கிறதெல்லாம் தெரியுது. எப்படி? ஆல்ரெடி தேவனோடு கூட இருக்கும்போது இவைகள் எல்லாம் அறிந்தவன் தான் அந்த சாத்தான். ஆனா அந்த சாத்தானோ உன்னதத்திற்கு ஏறுவேன் என்று சொன்னான். ஹை பிளேஸ், அந்த உன்னதமான இடத்துக்கு, ஆண்டவர் தங்கி இருக்கிற இடத்துக்கு, உன்னதமான இடத்துக்கு நான் போவேன், அங்க போவேன். ஆண்டவர் பார்த்தாரு, என்ன உன் இதயத்தில் உன்னதமான இடத்துக்கு போறேன்ற அப்படின்னு சொல்லி அவனை மேல இருந்து தட்டி விட்டார். அகால பாதாளத்திலே தள்ளுண்டு போனான்னு இருக்கு. ஆனா நீங்களும் நானும் பாவம் செஞ்சவங்க, அக்கிரமம் செஞ்சவங்க, நம்மை மீட்டு ஞானஸ்நானத்துல இயேசுவோடு கூட அடக்கம் பண்ண வச்சுட்டு
அவரோடு கூட எழுப்பி விட்டு இப்ப என்ன பண்றாரு, நம்மையும் கூட இயேசு எப்படி உன்னதத்திலே உட்கார்ந்தாரோ அப்படியே நம்மையும் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாயிருக்கும்படி, எந்த விஷயத்துல, உன்னதத்தில் உட்கார்றதுக்கு நம்மை இயேசுவோடு கூட ஐக்கியப்படுத்தி விட்டார். ஹல்லேலூயா. என்ன நல்லவருங்க, என்ன நல்லவர். எங்க நம்ம ஆர்டினரி, அவரால் படைக்கப்பட்ட ஒரு ஜனங்க, சாதாரண ஜனம். ஆனா தேவன் இயேசுவோடு கூட ஐக்கியப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் செய்றார் பாருங்க. சோ அந்த இயேசுவோடு கூட ஐக்கியப்படுத்துறதுக்கு இயேசு உன்னதத்தில் இருக்கிறாரு, அவரோடு கூட நம்மையும் கூட உட்கார வச்சார், நம்மையும் உட்கார வச்சார். இப்போ பிதாவாகிய தேவன் இயேசு என்ன செய்றாரு, யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 18வது வசனம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். ஓஹோ, இப்போ பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை, உன்னதத்தில் இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்கு அனுப்பினார். அப்படியே இயேசு சொல்றாரு, நானும் அவர்களை, எவர்களை, உன்னதத்தில் இருந்தாங்களே அவரோடு கூட, அவர்களை உலகத்துக்கு அனுப்புறேன். அப்ப பிதாவாகிய தேவன் இயேசுவை உலகத்துக்கு அனுப்பினது போல இயேசு நம்மை உலகத்துக்கு அனுப்புகிறார். சரி, இந்த உலகத்துக்கு இயேசு ஏன் வந்தாரு, ஏன் வந்தார்? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து வந்தார். இப்ப இந்த உலகத்துக்கு பாவிகளை ரட்சிக்க வந்தார். பாவிகளை ரட்சிக்க வந்த தேவன் நம்முடைய பாவங்களுக்காக பாடுகள் பட்டார், அத்தனை பாடுகள் பட்டார், அவமானம் அடைந்தார். இங்க வேதம் என்ன சொல்லுது, 2 தீமோத்தேயின் புத்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம். அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். ஓகே, இப்போ தேவன் என்ன விரும்புறாரு, நம்மை ஆளுகை செய்ய வைக்கணும். யாரோட? இயேசுவோடு கூட ஆளுகை செய்ய வைக்கணும். இயேசு ஆளுகை செய்ய போறாரு. அப்படி ஆளுகை செய்யும் போது இவங்களையும் அவரோடு கூட ஐக்கியப்படுத்தி ஆளுகை செய்ய வைக்கணும்னு விரும்புறார். நான் சொல்றது புரியுதா? இயேசுவோடு கூட ஆளுகை செய்ய வைக்கணும், ஐக்கியப்படுத்தணும், ஆளுகையில ஐக்கியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்புறார். அப்படி விரும்பும் போது என்ன செய்றாரு, அவரோடு கூட பாடுகளை சகிக்கணுமா. அப்ப இயேசு கிறிஸ்து பாடுகள் பட்டாரா, அவமானப்பட்டாரா? இயேசுவோடு கூட அரசாளுவதற்கு ஆளுகையில நமக்கு ஒரு ஐக்கியத்தை கொடுக்க விரும்புறாரு. அப்படி கொடுக்கணும்னா என்னதான் நடந்தாகணும், இயேசுவோடு கூட பாடுபட்டு தாகணும். இயேசு பாடுபட்ட பிறகுதான் என்ன ஆச்சு, ஆளுகைக்கு போறாரு. அப்ப பாடுகளிலும் நமக்கு ஐக்கியம் வேணும். ஆனா பாடுபட மாட்டேன், ஐக்கியம் வேணும், போ எனக்கு பாடு வேண்டாம், எனக்கு ஆளுகை வேணும், நடக்காதுங்க. பாடுகள் இல்லாம ஆளுகை இல்லை. ஏன்னா இப்ப இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்ம பாடு அனுபவிக்கணும். அது என்ன, அவரோடு கூட பாடு அனுபவிக்கணும், அவரோடு கூட பாடு அனுபவிக்கணும்னா நான் புரிற மாதிரி சொல்றேன். இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார், பாடுகள் அனுபவிச்சார். அவரோடு கூட பாடுகள் அனுபவிக்கிறேன்னா இப்போ வாசிங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 63வது அதிகாரம் 9வது வசனம். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும், அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். யாரு, யார் நெருக்கப்பட்டது? இயேசு. எங்க நெருக்கப்பட்டதோ அவர்கள், நெருக்கப்பட்டதோ நாம. ஆனா நம்முடைய நெருக்குதலிலே அவர் நெருக்கப்பட்டாராம். எப்படி? நமக்கு வந்தது நெருக்கம், அவர் எப்படி நெருக்கப்படுறாரு, அவர் எப்படி நெருக்கப்படுறாரு? கவனமா கேட்டுங்க, கவனமா கேட்டுங்க. இப்போ ஞானஸ்நானத்துல இயேசுவோடு கூட ஐக்கியமாயிட்டோம். வேதம் அழகா சொல்லுது, கலாத்தியர் 3:26 ஞானஸ்நானத்துல இயேசு கிறிஸ்துவை நாம என்ன பண்ணிட்டோமா, தரித்து கொண்டிருக்கிறோம், தரித்து கொண்டிருக்கோம். இப்ப நான் உதாரணமா நான் சட்டை போட்டிருக்கிறேன், சட்டையை தரித்திருக்கிறேன், பாடி உள்ள இருக்குது. ஆனா என்ன எவனோ குத்தணுன்றான், பின்ன வச்சு குத்தணுன்றான். முதல் அட்டாக் என் ட்ரெஸ்ஸுக்கு தான், அப்புறம் தான் எனக்கு. ஏன்னா ட்ரெஸ் நான் போட்டிருக்கிறதுனால, ட்ரெஸ் போட்டிருக்கிறதுனால இந்த ட்ரெஸ்ஸுக்கு தான் முதல் பாதிப்பு.
எனக்கு அடுத்த பாதிப்பு உண்டு. இப்போ எனக்கு தான் பாதிப்பு உண்டாக்கணும்னு அவன் நினைக்கிறான். ஆனா யாருக்கு முதல்ல பாதிப்பு? சட்டைக்கு. அதே போல நம்ம இயேசுவை ஞானஸ்நானத்தை தரித்து கொண்டதுனால நமக்கு யாராவது பாதிப்பை உண்டாக்கணும்னு நினைச்சாங்கன்னா, உபத்திரவத்தை உண்டாக்கணும்னு நினைச்சாங்கன்னா, பாடுகளை உண்டாக்கணும்னு நினைச்சாங்கன்னா, ஃபர்ஸ்ட் யாருக்கு? இயேசுவுக்குங்க. இயேசுவுக்கு பாடு வராம நமக்கு வராதுங்க. ஏன்னா நம்ம அவருக்குள்ள இருக்கிறோம். சோ முதல்ல பாடு அவருக்கு தான். அதனால தான் சொன்னோம், அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால். அப்போ அவரோடு கூட, அப்போ அவருக்குள்ள இருக்கும்போது பாடுகள் வரும். அதனால தான் அந்த வசனம் எழுது. ஏசாயா 63வது அதிகாரம் 9ஆம் வசனத்துல, அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். வந்தது நெருக்கம் நமக்குங்க. அவர் எப்படி நெருக்கப்பட்டாரு? அவரை நாம என்ன பண்ணிருக்கிறோம்? தரித்திருக்கிறதுனால அவர் நமக்கு நெருக்கப்பட்டார். நமக்கு நெருக்கம் வரும்போது, இப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பாடுகளை சுமந்தார். கவனமா கேளுங்க. அப்படியானா நானும் நீங்களும் கூட பாடுகள் பண்ணணும். அவரோடு கூட பாடுகளை சகித்தார். அப்ப பாடு வருமா? வருங்க. அவரோடு கூட இயேசு பாடுபட்டார். அப்படியே நீங்களும் நானும் அவரோடு கூட பாடு அனுபவிக்கணும். அந்த பாடுகள் இல்லாம ஆளுகை வராது. அப்ப இயேசுவோடு கூட ஆளுகை சொல்லி பிதா விரும்புகிறார். அவரோடு கூட ஐக்கியப்படுத்தி உங்களை ஆள வைக்கணும்னு விரும்புகிறார். ஆனால் பாடுகளுக்கு நம்ம அனுமதிக்கிறார். எதனால பாடு வருதுங்க? பாடு எதனால வருது? கவனமா இருங்க. வாசிங்க. பிலிப்பியர் 1வது அதிகாரம் 29வது வசனம். ஏனெனில் கிறிஸ்துவிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரம் அல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கோ உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஓஹோ, கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் அருளப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை யார் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக பாடுகள் கட்டாயம் வருங்க. ஏன்னா நான் புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு மனுஷனுக்கு 10 பிள்ளைகள். அவனுடைய எதிரி என்ன நினைக்கிறான்? இவனுக்கு ஜெனரேஷனே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி 10 பிள்ளைகளையும் ஒரு வண்டியில் ஏற்றி கொண்டு போறான். 10 பேரையும் ஒரு தண்ணி நிறைஞ்ச ஒரு கிணத்துக்குள்ள ஒவ்வொருத்தரையும் கட்டி உள்ளத்துக்கு போட்டான். 9 பேர் மூழ்கிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரே ஒருத்தன் மாத்திரம் கட்டுகள் தளர்ந்துச்சது. எப்படியோ கட்டு அவிழ்க்கப்பட்டு தத்தி மேல வர பார்க்கிறான். இந்த எதிரி மூழ்கிக்கிட்டு இருக்கிற 9 பேரை பார்ப்பானா, இல்ல தத்தி வெளியே வரும்னு நினைக்கிறானே அவனை பார்ப்பானா? வெளியே வரும்னு நினைக்கிற அவனை தான் பார்ப்பான். ஏன்னா இவனுக்கு ஜெனரேஷனே வரக்கூடாது, இவனுடைய சந்ததியை அழிச்சிடும் நினைக்கிறான். ஆகினால அவனை தான். அப்படியே பாவத்துக்குள்ள இருக்கிற ஜனங்களை குறித்து சாத்தானுக்கு எந்த விதமான நோக்கமும் இல்லை, எண்ணமும் இல்லை. ஏன்னா அவன் கண்ட்ரோல்ல இருக்கிறான். ஆனால் நீங்களும் நானும் பாவத்திலிருந்து விலகி இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது இவனை எப்படியாவது காலி பண்ணும் அப்படின்னு சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொள்வது நிமித்தமாக நமக்கு பாடு வரும். எத்தனை குடும்பத்தில் நீங்க பாடுகளை பார்த்திருக்கலாம். ஒருவேளை நீங்க கிறிஸ்டியனா இருந்தது நிமித்தமாக நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால ஒருவேளை பாடுகளை பார்த்திருக்க முடியாது. ஆனால் எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால அங்க குடும்பத்தில் எத்தனை பாடுகள். நம்முடைய சபையில பல ஆண்டுகளுக்கு முன்னால இங்க ஒருத்தர் பிரசங்கம் பண்ணார். அவர் ஒரு சம்பவத்தை சொன்னார். நேபாளம் இருக்குது, அது இமயமலையின் அடிவாரம். அந்த அடிவாரத்தில் ஒரு உயர்குல ஒரு வாலிபன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். ஆனா வீட்டுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாமலே அவன் பைபிள் படிக்க ஆரம்பிக்கிறான். இயேசுவை ஏற்றுக்கொண்டான். திடீர்னு அவங்க அப்பா பார்த்துட்டாரு. அவங்க அப்பா பார்த்துட்டு, என்னடா படிக்கிற? அவன் பொய் சொல்ல விரும்பல. பைபிள் படிக்கிறேன்றான். டேய், நம்ம யாரு?
என்ன ஜாதி, ஆனா பைபிள் படிக்கிறேன்றியடா. பைபிளுக்கும் உனக்கு என்னடா சம்பந்தம்? நம்ம உயர் குலத்திலவர்கள். நீ இந்த பைபிளை படிச்சு இயேசுவை ஏற்றுக்கொள்ள போறியா? ஆமா, இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். நோ, அந்த இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லி பைபிளை கிழிச்சிட்டாங்களாம். அவங்க அப்பா பைபிளை கிழிச்சிட்டாராம். கிழிச்சு அவர் சொல்றாரு, இயேசுவை நான் வணங்க மாட்டேன், நான் மறுதலிக்கிறேன், சொல்லுடா சொல்லு அப்படின்னு சொன்ன போது, நான் சொல்ல மாட்டேன்ட்டான். நான் மறுதலிக்க மாட்டேன், இயேசுவை மறுதலிக்க மாட்டேன். வாலிப பிராயத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. வாலிப பிராயத்தில் உயர் குலத்தில் மனுஷன் மறுதலிக்க மாட்டேன்னு சொன்ன உடனே, டேய் நீ அப்படி செய்யல, உன் கண்ணை புடுங்கிட வேண்டாம் அப்படின்ட்டாங்க. இப்போ நடந்தது என்ன? சில நாட்கள் ஆயிற்று இவன் மறுதலிக்கல. ஆகையினால நேபாளம் வந்து எமமலை கீழே இருக்கு. இவங்க இவனை அந்த அவங்க அப்பாவும் இன்னும் உறவினர்கள் சிலருமாய் சேர்ந்து மேல கூட்டு போறாங்க, மலை கூட்டு போயிட்டு சொல்றாங்க, இப்ப மறுதலிச்சிடுறா, மறுதலிச்சு இல்லைன்னா கண்ணை புடுங்கிருவேண்டா அப்படின்னு சொல்றாங்க. அவன் சொன்னான், நான் மறுதலிக்க மாட்டேன், நான் மறுதலிக்க மாட்டேன். ஆனா நடந்தது என்ன? அவர் அவங்க அப்பாவோடு கூட வந்தவர்கள் ஒருத்தன் ஒரு சின்ன கம்பிய பழுக்க காய்ச்சி நேர வந்து ஒரு கண்ணை பிடிக்கிட்டான், குத்திப்பான், கண்ணை பிடிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி கதறான் கதறான் கதறான். கதறினவன் அவர் பாடல் பாடினானா, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். அருமையானே, இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அந்த உயர்குல ஜாதியினுடைய பிள்ளை எனக்கு என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி நான் மறுதலிக்க மாட்டேன். அப்படியே இயேசுவை ஏற்றுக்கொள்வதனால நம்முடைய வாழ்க்கையிலும் கூட என்ன உண்டாகும்? உபத்திரம் வரும். ரைட்? ஒண்ணு. ரெண்டாவதாக எப்படி உபத்திரம் வருது வாசிங்க. என்ன பாடுகள், அவரோடு கூட பாடுகள் படணும். பாடுகள்ல ஐக்கியமா இருந்தாதான் எதுல ஐக்கியப்பட முடியும்? ஆளுகையில் ஐக்கியம் வரும் இயேசுவோடு கூட. ரெண்டாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 21வது வசனம். ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான், வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். ஓஹோ, இப்ப ஏன் நல்லா வாழ்ந்தான், வசனம் கேட்டு நல்லா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தான், ஆண்டவர்கிட்ட நிலைச்சிருந்தாருன்னா திடீர்னு சொல்லி வசனத்து நிமித்தம் உபத்திரவம் துன்பம் உண்டாயிடுச்சு, பாடுகள் உண்டாயிடுச்சு. நான் வசனத்தின்படி வாழ விரும்புறேன்னு சொல்லி வாழ விரும்பும் போது அவனுக்கு உபத்திரவம் பாடும் வருது. நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க வசனத்தின்படி வாழ்ந்தீங்கன்னா, வசனத்தின்படி வாழ்ந்தீங்கன்னா ஊரார் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, உலகத்தார் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, உங்க சொந்தக்காரங்க தான் சொல்லுவோம். உங்க சொந்தக்காரங்க தாங்க உங்களை பாடுபடுத்துவாங்க. ஏய், எங்க அந்த வசனத்தின்படி அப்படி வாழணும்னு நினைக்கிறேன், இதெல்லாம் அவசியமா, அந்த மாதிரி பண்ணாதடி அப்படின்னு சொல்லி சொந்த புருஷன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர் இவங்க தாங்க நமக்கு வேதனை உண்டாக்குவாங்க. ஒருவனுக்கு அவன் வீட்டாரே சத்துருக்கள். ஏன்னா நீங்க வசனத்தின்படி வாழ விரும்புறீங்க, வாழ விட மாட்டாங்க. உடனே துன்பம் வந்தோடனே, கஷ்டம் வந்தோடனே என்ன பண்ணிடுறீங்க? இனிமே நான் அந்த வசனப்படி வாழப்பா, சரிப்பா நீங்க சொல்றபடி நடந்துக்கிறேன், நீங்க சொல்றபடி செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வசனத்தை விட்டுருவீங்க. இல்லைங்க, ஒன்னு இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால பாடு வருது, ரெண்டாவது நீங்க வசனத்தின்படி வாழ நினைக்கும் போதே பாடு வருது. அன்றையும் கிறிஸ்தேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதா இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அருமையான சௌரனே, சௌரியே, உன் குடும்பத்தில் ஒருவேளை நீ வசனத்தின்படி வாழ வாஞ்சிக்கும் போது உன் குடும்பமும் உன்னை எதிர்க்கும். உனக்கு துக்கத்தை உண்டாக்குவாங்க, துயரத்தை உண்டாக்குவாங்க. ஏண்டா ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லுவாங்க. அது நிமித்தம் சோர்ந்துவாத, பாடுகளை சகித்தால் ஆளுகை செய்வோம். நானும் என் மனைவியும் ஊழியத்துக்கு போகும்போது நகை போட்டிருந்தோம். நான் கடைசியில் ஒரு சபையில் இருந்தோம்.
அந்த சபையில் அந்த போதகர் தெளிவாக பேசினார். அது நிமித்தமாக அன்னைக்கு தீர்மானம் எடுத்தோம். தீர்மானம் எடுத்துட்டு நகையை கலத்தி, வெள்ளியும் பொண்ணு யாருடையது? கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஆனால் கத்திட்ட கொடுக்க மாட்டோம், நம்ம வச்சுப்போம். என்ன பண்ணுவோம்? கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் மனைவி பிளான் பண்ணி ஜெபம் பண்ணுறோம். எல்லாத்தையும் கலத்தி வச்சாச்சு. முக்கியமான பொருட்களையும் வச்சு ஊழியத்துக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி வச்சாச்சு. நான் அவள் கையை பிடிச்சி ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, எங்களோடு கூட நீ பேசின வார்த்தை நிமித்தமாக நாங்கள் இதை செய்கிறோம்ப்பா, இதெல்லாம் அவங்களுக்குரியது அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது கர்த்தர் என் கூட பேசினார். ஏண்டா எல்லாமே கொடுக்குறேன்ற, தாலி மட்டும் உனக்காடா? தாலி மட்டும் உனக்கு, மற்றதெல்லாம் எனக்கா? அப்படின்னு பேசின உடனே நான் பட்டுன்னு ஜெபத்தை நிறுத்திட்டு என் ஒய்ஃபை பிடிச்சி கேட்குறேன், ஏம்மா ஆண்டவர் இப்படி கேட்குறேன், தாலியை கலத்தலை, மற்றதெல்லாம் கலத்தி கொடுத்துடலான்னு சொல்லி பிளான் போட்டு கொடுத்துட்டு வச்சிட்டோம். தாலியை கலத்தலை. ஆண்டவர் இப்படி பேசின உடனே ஜெபத்தை நிறுத்திட்டு என் மனைவிட்ட சொன்னேன், இந்த மாதிரி தாலியை ஏன் கலத்தலைன்னு கேட்குறாரு ஆண்டவர். அவ சொன்னான், எனக்கு ஒன்றும் இல்லைங்க, கட்டினது நீங்கள் அவுத்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் இல்லைன்ட்டா. எனக்கு ஒன்றும் இல்லைன்ட்டா. நானும் என்ன பண்ணிட்டேன், என் கையாலே கலத்தி வச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு ஜெபம் முடிச்சுட்டு எங்களுக்குரியது எல்லாத்தையும், முக்கியமானது விசேஷமாக இந்த நகைகள் எல்லாத்தையும் தூக்கி ஒரு ஊழியத்துக்குன்னு கொடுத்துட்டோம். இப்போ இது எங்கள் வீட்டுக்கு கேள்வி ஆயிடுச்சு. இந்த மாதிரி அப்பாச்சி இப்படி பண்ணிவிட்டான்னு சொல்லி எங்கள் அண்ணன் திருச்சியில் இருந்தாங்க, சொல்லிவிட்டாங்க. சொன்ன உடனே அங்கேருந்து லெட்டர், டேய் ஏன்டா இது மாதிரி பண்ண, ஏன் இது மாதிரி பண்ண, ஏன்டா செஞ்ச? அப்ப நகை போட்டுக்கவெல்லாம் போக மாட்டாங்களே, தப்புன்றாங்க அர்த்தமா அப்படின்னு சொல்லி லெட்டர்ல எழுதிட்டு கடைசியில சொல்லிட்டாங்க, ஆமா இதெல்லாம் கலத்துன, ஏன் ஆண்டவருக்கு கொடுத்த, எங்கிட்ட கொடுத்துருக்கலாம்ல, ஏன்டா ஆண்டவர்கிட்ட கொடுத்த, எங்கிட்ட கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கடைசி பேராகிராஃப், இனிமே உன் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் சம்மந்தம் கிடையாதுப்பா, இனிமே நீ வீட்டுக்கு வராதன்னு எழுதிட்டாங்க. எதுனால? ஜஸ்ட் ஒரு வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சனாலங்க. வசனத்தின் நிமித்தம் துன்பம் வரணும் போட்டுக்குதா, பாடு வரணும் போட்டுக்குதா? அருமையான சௌரனே சௌரியே, ஒருவேளை நீ வசனத்துக்காக நீ வாழ விரும்பும் போது உன் குடும்பத்தாரே உனக்கு வேதனைகளை உண்டாக்கலாம், வேதனை துக்கத்தை உண்டாக்கலாம். ஆனாலும் பாடுகள் பட்டாதான் ஆளுகை செய்ய முடியும். யாரோடு பாடுபடுறோம்? அப்ப கிறிஸ்து பாடுபடுறார், நமக்கு எனக்கு பாடு, நான் அவருக்கு பாடு. இதெல்லாம் நடந்து போச்சு. நான் மாங்காட்டில் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தேன். ஆராதனை முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறேன். நான் பஸ்ல பின்னால பிடிச்சிட்டு நிற்கிறேன். பின்னால் 5 சீட் இருக்கு பார்த்தீங்களா? 5 சீட்டில் என் மனைவி நடுவில் இருக்கிறா. மூத்த பிள்ளை இடது பக்கம், 2வது பையன் வலது பக்கம், சின்ன பொண்ணு மடியில. இப்படி டிராவல் பண்ணிட்டு வர்றோம். ஒரு அம்மா பக்கத்தில் இருந்தவங்க என் மனைவியை பார்த்து உச்சி கொட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. உடனே என் மனைவி கேட்குறா, ஏங்க இது மாதிரி உச்சின்றீங்க? இல்லைம்மா, 3 பிள்ளைகளை விட்டு போயிட்டாரு, போகலைங்க, அதான் நிற்கிறாரா அப்படின்னா? ஏம்மா? இல்லை, நாங்கள் கிறிஸ்டியன்ஸ், வசனத்தின்படி நாங்கள் வாழ விரும்பி நாங்கள் அதை கலத்திட்டோம். அப்படியாம்மா அப்படின்னு சொல்லி விட்டாங்க. இப்போ இந்த நிந்தை வேணுமா? ஒருவேளை இந்த நிந்தைய அவமானத்தை என் மனைவியால் சகிக்க முடியலைன்னு வச்சுக்குவோம். அவ சகிச்சுட்டா வச்சுக்குவோம். என்ன வருவா? நேரம் வருவா, என்னங்க நீங்க வசனம் சொன்னீங்க, வசனப்படி வாழணும்னு சொல்லி வாழ்ந்துட்டு நான் இந்த மாதிரி பண்ணேன். என்ன கேட்டா தெரியுமா? ஒருத்தி என்ன கேட்டா தெரியுமா? புருஷன் செத்து போய் 3 பிள்ளைகளோட உட்கார்ந்துருக்கேன்னு கேட்கிறவளே, எனக்கு இந்த அவமானம் வேணாம், உடனே ஒரு தாலியை செய்யுங்க, செஞ்சு போடுங்க.
அப்படின்னு கேட்டிருப்பார் நினைச்சிங்களா? அப்படிலாம் கேட்கல, அப்படிலாம் கேட்கல. அவ அந்த நிந்தைகளையும் அவமானங்களையும் அனுபவிச்சாங்க. கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தை அதிக பாக்கியம். ஆமென். சோ வசனத்தின் நிமித்தம் துன்பம் வருங்க. வசனத்தின் நிமித்தம் துன்பமும் பாடுகள் வரத்தான் செய்யும். ஓகே, முதலாவது தேவன் ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட பாடுகள் ஐக்கியம் வேணும். ஏன்னா ஆளுகள் ஐக்கியம் வேணும்னா பாடுகள் பட்டாதான் ஐக்கியம் வரும். பாடுகள் எந்த விதத்தில் பாடுகள் வருது? இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால பாடு. இரண்டாவது வசனத்துக்கு கீழ்ப்படுறதுனால பாடு. மூணாவதாக 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 8வது வசனம். ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கு ஏற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோட கூட தீங்கு அனுபவி. சுவிசேஷத்திற்காக பாடு அனுபவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. இப்ப இயேசு கிறிஸ்துவோடு கூட ஆளுகை செய்யணும்னா அந்த ஐக்கியம், இயேசு கிறிஸ்துவோடு கூட ஆளுகிறதுல ஐக்கியம் வேணும்னா அந்த தேவன் நமக்கு ஐக்கியப்படுத்தணும்னா பாடுகள்ல ஐக்கியம் இருந்தாதான் ஆளுகையில ஐக்கியம் வரும். அப்ப பாடுகள்ல ஒண்ணு இயேசுவை ஏற்றுக்கொள்றதுனால வரும், வசந்தபடி வாழ்றதுனால வரும். மூணாவது சுவிசேஷம் அறிவிக்கிறதுனால வரும். சுவிசேஷம் அறிவிக்கிறதுனால வரும். ஒருவேளை நாம சுவிசேஷம் அறிவிக்க போகும்போது நமக்கு விரோதமாய் கல்லும் வரலாம், கம்பும் வரலாம், இல்ல சொல்லும் வரலாம். சுவிசேஷம் அறிவிக்க போகும்போது இதெல்லாம் நமக்கு நம்ம தாங்கிட்டு இருக்க முடியாது. அதனால சொல்ல முடியாதுன்னு சொல்லக்கூடாதுங்க. சொல்ல முடியாதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து பாடுபட்டார், மகிமை அடைந்தார். கவனமா கேளுங்க. நீங்களும் நானும் சுவிசேஷத்திற்காக பாடுகளை அனுபவிச்சாங்க ஆகணும். பாடுகளை அனுபவிச்சாகணும். பல ஆண்டுகளுக்கு முன்னால சென்னையில் உள்ள சபையில் உள்ள விசுவாசிகளை கொஞ்சம் பேரை கூட்டிட்டு குளித்தலங்கிற ஊர்ல காஸ்பல் டீம் போயிட்டோம். முதல் இடம் பேசிட்டோம், ரெண்டாவது ஒரு தெருவில் பேசுறோம். அப்போ மூப்பராக இருந்த பாண்டியன் இருந்தார், அவர் பேசிட்டு இருக்கிறாரு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வர்றான். ஏய், எங்க இருந்து வந்தீங்க? சென்னையில இருந்து வந்தீங்களாடா? அதுக்கு நீங்க எங்க வந்தீங்க? ஓடு சென்னைக்கு, எல்லாம் ஓடுங்களா அப்படின்னு சொல்றான். நாங்க சொல்லிட்டு போயிட்டோம். நாங்க சுவிசேஷம் அறிவிச்சு முடிச்சு போயிட்டோம். இப்ப அடுத்தாப்புல ஒரு ஜங்ஷன்ல பேசணும், மெயினான இடம். அங்கிருந்து ஒரு ரோடு வரும், இப்படி இங்க ரயில்வே ஸ்டேஷன் போகும், இங்க ஒரு ரோடு போகும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் அந்த ஜங்ஷன்ல இருந்து நான் பேசுறேன் கர்த்தருடைய வார்த்தையை. பின்னால் ஒரு கோயில் இருந்தது, நான் பார்க்கல. ஒருத்தன் வந்தான். டேய், இயேசுவை பற்றி சொல்றதுக்கு இடம் இல்லையாடா உங்களுக்கு? உங்க சர்ச்சுக்குலாடா, அங்க போய் சொல்ல வேண்டியதுதானே? அங்க போய் சொல்ல வேண்டியதுடா. எங்க கோயிலுக்கு முன்னால சொல்ற? நான் அதை கவனிக்கவே இல்லை. சொருவீர் தெரியுமா அப்படின்னு கத்தி எடுத்து காமிக்கிறான். சொருவீர் வேண்டான்றான். ஐயோ, நான் அமைதியா இருந்தேன், நாங்கள் பிரதர்ஸ் அமைதியா இருந்தாங்க. இப்ப அடுத்த தெருவுக்கு போயிட்டோம். ஒரு 4-5 பேர் சேர்ந்து வந்துட்டானுங்க. 4-5 பேர் சேர்ந்து வந்துட்டானுங்க. டேய், உங்களை சொல்லக்கூடாதுங்களா? ஓடுங்களா சென்னைக்கு பயமுறுத்தினானுங்க. ஆனா நாங்களும் எப்படியோ அங்கிருந்து விலகி வேற பக்கம்லாம் போயிட்டு சொல்லிட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம்னு வச்சுங்க. ஊழியம் செய்ய போனா சொருவீர் வேண்டான், கொன்னுரு வேண்டான், எப்படின்னு அப்படிங்கிறதுனால என் அக்கா பையன்ட்ட சொன்னேன். எங்கள் அக்கா பையன் அங்கே இருக்கிறான், அவன் வீட்டுக்கு தான் நான் போனால் தங்குவேன். அப்போ அவன்கிட்ட சொன்னேன், டேய், இந்த ஆள் இப்படி சொல்கிறான், நீ சென்னையிலேருந்து வந்தால் உன்னை கொன்னுருவேன்றான், சென்னையிலேருந்து வந்தால் உன்னை கொன்னுருவேன்றான் அப்படின்னு சொன்னேன். உடனே, மாமா நீங்கள் மாதம் வர்றீங்க, ஆனால் ஏதாவது அவன் ஏதாவது பண்ணிட போகிறான், ஆகையினால போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமாமா. நான் சொன்னேன், ஏய், போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதா போடா, அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நாட்கள் ஆயிடுச்சு. நாங்கள் அங்கே ஒரு கன்வென்ஷன் போட்டோம், ஒரு கல்யாண மண்டபத்தில். அந்த கல்யாண மண்டபத்தில் கன்வென்ஷன் போட்டால் கடைசியில் வந்து உட்காந்துட்டான். நான் ஏதோ தகராறு பண்ணுறதுக்கு வந்திருப்பான் போல இருக்குன்னு நினச்சேன். யாரு? சென்னையிலேருந்து வந்தால் கொன்று விடுன்னு சொன்னானே அவன், தகராறு பண்ண வந்திருப்பான் போல இருக்குன்னு நினச்சேன். ஆனாலும்
நான் பேசிட்டேன். பேசி முடிச்சுட்டு அவன் என்கிட்ட வந்தான். ஐயா, நான் இப்போ சர்ச்சுக்கெல்லாம் போகிறேன் ஐயா, பெங்களூரில் தான் இருக்கிறேன், பெங்களூர் போனால் சர்ச்சுக்கெல்லாம் போவேன், உங்கள் மீட்டிங் போட்டுச்சு வந்தேன் ஐயா அப்படின்னு சொன்னான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. யாரு? நீ சுவிசேஷம் சொன்னா கொன்னுருவேன் போங்கடா அப்படின்னு சொன்னான். அவன் தான் கர்த்தர் மாத்திட்டேன். அதோடு மாத்திரமல்ல, அவன் இங்க வந்து ஒரு எதனால அவன் தொடப்பட்டான் தெரியுங்களா? அவன் பிஹெச்டி பண்ணியிருக்கிறான். பிஹெச்டி எதுல? யோபுடைய புஸ்தகத்திலிருந்து பிஹெச்டி பண்றான். பைபிள்ல யோபு இருக்குல்ல, அந்த புஸ்தகத்தை பிஹெச்டி பண்றான். அந்த புஸ்தகத்தில் பிஹெச்டி பண்ணும்போது அந்த வசனங்கள் அவனை தொட்டுச்சு. அந்த வசனங்களை அவனை தொட்டுருச்சு. ஆடப்பா இப்படிலாம் இருக்குதப்பான்னு சொல்லி அதில் தான் மாற்றம் அடைஞ்சான். அப்புறம் இங்கே குளித்தலில் வந்து ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு தான் என்னை பார்க்கும்போது, வாங்க சார், வடை சாப்பிடுங்க சார், டீ சாப்பிடுங்க சார்னு ரொம்ப தொந்தரவு பண்ணுவான். கர்த்தர் நல்லவர், மாற்றிட்டார். ஆமே. ஏங்க, நமக்கு உருவமாக வருகிறவன் ஒரு நாள் நம்ம பட்சத்தில் வருவாங்க. ஆமே. ஆனால் சுவிசேஷத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கத்தான் செய்யணும், வேற வழியில். ஒருவளை அனுபவிக்கிற மாதிரி இருந்தா அனுபவிச்சுதான் வேணும். ஏன் அப்படின்னா, இயேசுவோடு கூட பாடுகளை பட்டாதான், அனுபவிச்சாதான் இயேசுவோடு கூட என்ன செய்யலாம்? ஆளுகையும் செய்யலாம். இப்ப பாருங்க வேற என்ன சொல்லி பார்ப்போம். அப்ப இயேசுவோடு கூட பாடுகள் படுவதற்கு தேவன் நம்மை அவரோடு கூட அந்த பாடுகளுக்கு ஐக்கியம் உள்ளவரா மாத்துறார். எதுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வசனத்தை சொல்றேன் பாருங்க. 2 தீமோத்தேயு 2:12. அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால். அருமையான சகோதரனே, இயேசு ஏற்றுக்கொண்டனால வர்ற பாடு நிமித்தம் ஓடிராத. அதே நேரத்தில் வசனங்களை நீ கீழ்ப்படியும் போது அந்த வசனத்தின் நிமித்தம் வருகிற பாடுகள்னால ஓடிராத. என்ன இல்லை, சுவிசேஷம் அறிவிக்கிறதுனால ஒருவேளை உனக்கு பாடு வரலாம், எனக்கு அந்த இயேசு வேணாம், எனக்கு சுவிசேஷம் வேணாம், ஓடாத. இந்த பாடுகளை சகித்தால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். அப்போ இயேசுவோடு கூட பாடுகள் பட்டாச்சு, இனிமே அவரோடு கூட ஆளுகை செய்வோம். எப்படின்னு பாருங்களேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 28 முதல் 30 வரைக்கும் ஒன்னொன்னா வாசிங்க. மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. இப்போ அந்த 12 அப்போஸ்தலர்கள் சொல்றாரு, எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. இப்போ இயேசுவுக்கு நேரிட்ட சோதனையில் நம்ம நிலைச்சிருக்கோமா? இயேசுவுக்கு நேரிட்ட சோதனை என்ன? எங்க நமக்கு நேரிட்ட சோதனை தான் அவருக்கு. ஏன்னா அவரோடு கூட பாடுகளை சகிக்கணும் நம்ம. அப்ப அவருக்கு பாடு வந்திருக்குது. அப்ப இந்த நேரிட்ட சோதனைகளில் என்னோடு கூட நிலைத்திருந்தீர்கள். ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். ஓஹோ, என்ன சொல்றாரு? நான், அதாவது என்னோடு கூட இந்த பாடுகள்ல பங்கு பெற்றீங்க, ஆகினால என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது. அது என்ன ராஜ்யம்? 1000 வருஷம் அரசாட்சி. 1000 வருஷம் அரசாட்சி. அந்த ராஜ்யத்திலே நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜனபானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்களின் மேல் உட்காருவீர்கள் என்றார். ஹல்லேலூயா. இப்ப இயேசுவோடு கூட பாடுகள் பட்டதுனால, இப்ப இயேசுவோடு கூட நானும் நீங்களும் பாடுகள் ஐக்கியப்படும் போது என்ன நடக்கும்? பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட. இப்ப இந்த 12 அப்போஸ்தலர்களோட சொன்னாரு, நான் பட்ட பாடுகளிலே நீங்கள் நிலைத்திருந்தீர்கள், நிலைச்சிருந்தீங்க. ஆகையினால் உங்களுக்கு என்ன செய்றேன்? பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல உங்களுக்கு ஒரு ராஜ்யம். நீங்க அதுல என்ன பண்ணுவீங்க? 12 கோத்திரத்தை 12 சிங்காசனத்தில் உட்கார்ந்து நியாயம் விசாரிப்பீர்கள். இப்போ பிதாவாகிய தேவனுக்கு என்ன ஆசை? இவங்களை ஆளுகையில, இயேசு கிறிஸ்துவினுடைய ஆளுகையில இவங்களையும் ஐக்கியப்படுத்திடணுமே அப்படின்னு நினைக்கிறாருங்க. உங்களுக்கு எனக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ஆளுகையில ஐக்கியம் வேணுமா? ஆமே. அப்படி வேணும்னா எதுல ஐக்கியம் வேணும்? பாடுகள்ல ஐக்கியம் வேணுங்க. பாடு இல்லாம இயேசு கிறிஸ்துவோடு கூட ஆளுகை செய்ய முடியாது. அப்படியானால் நீங்களும் நானும் எத்தனை பாடுகள் வந்தாலும், நிந்தைகள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும் நான் இயேசுவை விட்டு விலகவே மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
பாடுகள் பட்டாதாங்க ஆளுகை செய்ய முடியும். இயேசுவோடு கூட பாடுகள். அப்படியானா இயேசு நம்மளை விட்டு விலகிட மாட்டார். இப்ப நான் உதாரணமா சொல்றேன் பாருங்க. இப்போ சவுல் நிர்பந்தத்தை வாங்கிட்டு சீஷையில பயமுறுத்தி கொலை செய்யணுங்கிறதுக்காக கொண்டு போறான். வழியில ஒரு ஒளி வருது, அவன் கண்ணுல பட்டு அவன் குருடாயிடுறான். குருடாக்கப்பட்ட அவனுக்கு மேல இருந்து ஒரு சத்தம் வருது, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? இயேசு அவன் பார்த்ததில்லை, இயேசு அவன் அடிச்சதில்லை. ஆனா இயேசு சொல்ற வார்த்தை என்ன? சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அதுக்கு அவன் கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. என்னடா இவரை ஒரு நாளும் பார்க்கல, ஒரு நாளும் அடிக்கல, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி, இப்ப எதனால இயேசு தன்னை துன்பப்படுத்துறதா சொல்றாரு? எங்க சீஷர்களை துன்பப்படுத்தும் போது என்ன துன்பப்படுத்துறீங்களேன்றாரு. சீஷர்களை அருமையான சௌரியா சௌரனே, ஒன்னை யாராவது தேவனுடைய நாமத்தில் நிமித்தம் துன்பப்படுத்தினால் முதல்ல அவருக்கு தான் வேதனை. அவரோடு கூட பாடுகளை பாடுறான்னு அர்த்தம். நீ அவரோடு கூட பாடுகளை சகிச்சுக்க. அந்த பாடுகள் வரும்போது சகிச்சுக்க. அவர் இல்லாம ஓடிட மாட்டார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நெருப்புக்குள்ள போறாங்க. ஆண்டவர் வந்தாரா? இருந்தாருங்க. நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அநேகமா இருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் நின்று விடுவிப்பார். ஓட மாட்டார். அருமையான சௌரனே சௌரியே, பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஓடிடாத. இயேசு கிறிஸ்துவோடு கூட பாடுகள்ல ஐக்கியப்படணும் தேவன் விரும்புகிறார். ஐக்கியப்பட்டால் அவரோடு கூட அப்போ ஆளுகை செயலா மாறும். ஓகே சரி. இப்ப பாருங்க, கொலோசியர் 1 ஞானஸ்தானத்தில் அவரோடு கூட அடக்கம் பண்றதுல ஐக்கியம். 2வது எழுப்பப்பட்டதுல ஐக்கியம். 3வது அவரோடு கூட பாடுகளை சகிக்கிறது. அது சுவிசேஷம் சொல்றது, அதெல்லாம் தெரியும். பாடுகளை பட்டு ஐக்கியப்படுறது 3வது. 4வது அவரோடு கூட ஆளுகையில் ஐக்கியம். பாடுகள் பட்டாதான் ஐக்கியம். இப்ப வேதம் என்ன சொல்லுது? கொலோசியர் 3வது அதிகாரம் 4ஆம் வசனம். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். இப்போ பிதாவாகிய தேவன் இயேசுவை மகிமைப்படுத்தணும்னு நினைக்கிறார். ஆனா அந்த இயேசு மகிமைப்பட்டவராய் வரப்போகிறார். இப்ப அந்த மகிமையில உங்களை என்ன ஐக்கியப்படுத்தணும்னு ஆண்டவர் விரும்புகிறார், தேவன் விரும்புகிறார். இப்ப இயேசு வரும்போது வெளிப்படும்போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அப்போ பிதாவாகிய தேவனுக்கு என்ன விருப்பம்? இயேசு மகிமையில இருக்கிறார். அதே மகிமையை என் ஜனங்களும் பெற்றுக்கொள்ளணும். அந்த மகிமையில இவங்களும் ஐக்கியமாகணும்னு நினைக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையை இவங்களும் ஐக்கியம் ஆகணும்னு நினைக்கிறார். கவனமா கேட்டுங்க. இப்ப மகிமையில வரும்போது எப்படி வர்றோம்? எந்த மாதிரி மகிமையில வர்றாரு? பிதாவின் மகிமை, தம்முடைய மகிமை, தூதர்களின் மகிமை. இந்த மகிமையோடு வரப்போறாரு. இந்த மகிமையில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையில உங்களை என்ன ஐக்கியப்படுத்த நினைக்கிறார். எப்ப மகிமைப்படுத்துவார் நினைக்கிறீங்க? எப்ப மகிமைப்படுத்துவார்? அந்த மகிமையில உங்களை என்னையும் ஐக்கியப்படுத்த நினைக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையில உங்களை என்ன ஐக்கியப்படுத்த நினைக்கிறார். எப்படிங்க மகிமைப்படுத்துவார்? அவர் நம்மளை மகிமைப்படுத்துவார். இயேசுவை குறித்து வேதம் என்ன சொல்லுது? யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 32ஆம் வசனம். தேவன் அவரில் மகிமைப்பட்டிருந்தால் தேவன் அவரை தம்மில் மகிமைப்படுத்துவார். என்ன சொல்லுவாருங்க? தேவன் அவரில், யாரில்? இயேசு கிறிஸ்துவில் மகிமைப்பட்டிருந்தால். அப்படியானா இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதா மகிமைப்பட்டிருந்தால் தேவன் இயேசுவை தம்மில் மகிமைப்படுத்துவார். சீக்கிரமாய் அவரை மகிமைப்படுத்துவார். எதனால மகிமைப்படுத்துறாரா? பிதாவாகிய தேவனை இயேசு கிறிஸ்து மகிமைப்படுத்தினபடினாலே பிதாவாகிய தேவன் இயேசுவை மகிமைப்படுத்தினார். இப்போ உங்களுக்கு எனக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையில ஐக்கியம் வேணுமா? என்ன செய்யணும்? தேவனை மகிமைப்படுத்தணுங்க. தேவனை மகிமைப்படுத்தணும். எந்த விதத்தில் தேவனை மகிமைப்படுத்தலாம் சொல்லுங்க பாப்போம். எந்த விதத்தில் தேவனை மகிமைப்படுத்தலாம்? இன்னைக்கு நம்ம மகிமைப்படணும்னாங்க ட்ரெஸ்ஸிங், ஆர்னமெண்ட்,
இல்ல நான் இது ஐயோ ஐயோ நம்ம மகிமைப்படும். நோ சிஸ்டர்ஸ், நோ பிரதர்ஸ், நம்ம மகிமைப்படும் நினைக்க கூடாது. என் தேவன் நம்மால மகிமைப்பட்டால் ஒரு நாள்ல தேவன் நம்மை மகிமைப்படுத்துவார். வேதம் சொல்லுது கவனிங்க, அவரோடு கூட, அதாவது நம்ம மகிமை அடைய போறோம். யாருக்கு மகிமை கொடுப்பாரு? பிதாவாகிய தேவன் அவருடைய மகிமையிலே நமக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறார்? ஐக்கியப்பட வைக்கிறாரு. இப்ப எப்படி அவர் இயேசு கிறிஸ்துவ மகிமைப்படுத்தினால் நீங்க மகிமைப்படுத்துவீங்க? எப்படிங்க மகிமைப்படுத்தலாம் சொல்லுங்க பாப்போம். ஏங்க, ஜீவனிலாகிலும் சாவிலாகிலும் என் சரீரத்தில் தேவன் மகிமைப்படும் சொல்லி பவுல் சொல்றாரு. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கும். ஜீவன் உயிர் இருந்தாலும் சரி, சாவு வந்தாலும் சரி, என் சரீரத்தில் தேவன் மகிமைப்படணும். இன்னைக்கு நம்ம சரீரத்தில் நம்ம மகிமைப்படுத்தாங்க அலங்காரம் செய்றோம், அழகுபடுத்துறோம். ஆனா பவுல் சொல்றாரு, என் உயிரா இருக்கட்டும், என் சாவா இருக்கட்டும், என் சரீரத்தினால தேவன் மகிமைப்படணும். ஓகே, ஒண்ணு. ரெண்டாவது, எப்படி மகிமைப்படுத்துறது? நீங்கள் கிரயத்துக்கு அப்புறம் ஆகவே உங்கள் ஆவியினாலும் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்ப அந்த ஆவி எண்ணத்தை கூட தேவன் மகிமைப்படணும். தேவையில்லாத எண்ணங்கள் வந்து நமக்கு சந்தோஷம் வருதுன்னா நோ, அந்த எண்ணத்துல தேவன் மகிமைப்படும். என் எண்ணத்துல தேவன் எங்க நீங்க மகிமைப்படுத்துறீங்கன்னா தான் அவர் மகிமைப்படுத்துவார். அந்த மகிமையில ஐக்கியம் ஆக முடியும். தேவன் உங்களை அந்த இயேசு கிறிஸ்துவோட மகிமையில ஐக்கியப்படுத்த முடியும். ஆகவே நீங்களோ நானோ என் சரீரத்தை நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, நான் நீங்க வரும்போது தான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். ஒருவேளை முன்னால தூக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, என் ஜீவனில் ஆகிலும் என் சாவலை ஆகிலும் நீங்க தான் மகிமைப்படும். இந்த உலகத்தில் நான் வாழ்ற வாழ்க்கையினாலும் செத்து போயிட்டேன்னு வச்சுங்க, அந்த நேரத்தில் கூட நீங்க தான் மகிமைப்படணும் ஆண்டவரே அப்படி சொல்லுங்க. கிரயத்து கொள்ளப்பட்டீர்கள். ஆகவே தேவனுக்கு உடைமைகளாகிய உங்கள் சரீரம், உங்க சரீரம் ஆண்டவர் விலை கிரயம் கொடுத்து மீட்டிருக்கிறேன். உங்களுடையது அல்லங்க. உங்க இஷ்டத்துக்கெல்லாம் நீங்க செய்ய முடியாதுங்க. உங்க இஷ்டத்துக்கு செய்ய முடியாது. சரீரம் ஏன் சரீரம், நான் அதனால என்ன வேணாலும் பண்ணுவேன், எதை வேணாலும் பண்ணுவேன்னு சொல்ல போறீங்களா? அது தேவன் ஒத்துக்க மாட்டாருங்க. சரீரத்தினால தேவன் மகிமைப்படணும்னு எண்ணணும். அடுத்தது, புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்கு செய்யணும். அப்ப நீங்க சாப்பிடுறீங்க, என்ன ஜெபம் பண்ணி செய்வீங்க? புசு புசுன்னு இருக்கணும் ஆண்டவரே, அதுக்காக தான் சாப்பிடுறேன் ஆண்டவரே. ஐயா, புசுன்னு ஆக்கிடுவாரு. புசு புசுன்னு இருக்க வேண்டியவங்கள ஜெபம் பண்ணுவீங்கல்ல, என்ன ஜெபம் பண்ணுவீங்க? அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமாக்க? தேவைப்பட்டா ஜெபம் பண்ணுவோம், இல்லை உங்களுக்கு தோத்திரம் எனக்கு ஆத்திரம் போவேன். ஏங்க, ஆண்டவரே இந்த ஆகாத்துக்காக சோத்திரம், இது ஆசீர்வதியும் உண்டு பலம் கொண்டு சுகமயந்து உடைய நாம மகிமைக்கா வாழணும் ஆண்டவர் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நாம மகிமைக்கா நான் சாப்பிட்றேன்ப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஜெபம் பண்ணி செய்யுங்க, சாப்பிடுங்க, ஜெபம் பண்ணி செய்யுங்க. நீங்களோ நானோ கிறிஸ்துவனுடையவர்கள், தேவன் மகிமைப்படணும். நம்மால தேவன் மகிமைப்பட்டால் மகிமையிலே நானும் நீங்களும் அவரோடு கூட மகிமை அடைவோம். ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையில ஐக்கியம் ஆகணுமா? ஐக்கியம் ஆகணும்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம மகிமைப்படுத்தினால் அவர் நம்மை மகிமைப்படுத்துவார். ஓகே, ஒண்ணு, எதிலெல்லாம் ஐக்கியப்படுத்தணும்னு நினைச்சாரு ஆண்டவர்? அவருடைய அடக்கத்துல, உயிரோடு எழுமுனதுல. மூணாவது, உன்னதத்துல உட்கார வைக்கிறதுல. நாலாவது, பாடுகள்ல. அஞ்சாவது, ஆளுகை செய்யறதுல. ஆறாவது, மகிமை அடைகிறதுல. மகிமை அடைகிறதுல கவனமா கேட்டுங்க. மகிமை அடைகிறதுல கடைசியா சொல்லி முடிக்க போறேன். இந்த விஷயத்திலெல்லாம் நம்மை தேவன் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்படுத்த விரும்புகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆவது அதிகாரம் 21வது வசனம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனோ என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். என்ன சொல்றாரு? இயேசு ஜெயம் கொண்டாராம். ஜெயஜீவன் ஜீவிச்சதுனால பிதாவுடைய சிங்காசனத்தில் பிதாவோடு கூட உட்கார்ந்துருக்காரு. கவனமா கேட்டுங்க. இப்ப முடிவுக்கு வந்துட்டோம். எங்க? நித்திய ஜீவனுக்கு போயாச்சு, பரலோகம் போயாச்சு. அங்க இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். எப்படி உட்கார்ந்தாரு? எதனால உட்கார்ந்தாரு? ஜெயம் கொண்டதுனால. ஜெயம் கொண்டு சிங்காசனம் உட்கார்ந்தார். அப்படியே நல்லா கவனிங்க.
ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தின் வலது வாசத்தில் உட்கார்ந்தேன். ஓகே, அப்படி போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். பிதாவாகிய தேவனுக்கு என்ன விருப்பம் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவோடு கூட மீட்கப்பட்ட நானும் நீங்களும் அவருடைய இயேசு கிறிஸ்துவுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்காரணும்னு ஆசை. நாம அவரோடு கூட உட்காரணும் ஆசை. இப்போ யார் உட்காருவாங்க? ஜெயங்கொள்ளுகிறவனாய் இருந்தால் இயேசுவோடு சிங்காசனத்தில் உட்கார்ந்துக்கலாம். வலது பக்கத்தில் அங்க சிங்காசனம் இருக்கா? இல்லைன்னா ஏங்க சொல்றாரு? சிங்காசனம் இருக்குது. பிதாவின் சிங்காசனத்தில் இயேசு எப்படி உட்கார்ந்துச்சாரு? எப்படி உட்கார்ந்தாரு? வலது பக்கத்தில் போய் எப்படி ஜெயம் கொண்டு உட்கார்ந்தார். ஜெயம் கொண்டனால உட்கார்ந்தார். இப்போ இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்படுத்த வேண்டும் என்று தேவன் நம்மை அழைத்தார். இவரோடு கூட ஐக்கியப்படும் சிங்காசனத்தில் உட்கார வைக்கணும் விரும்புகிறார். அப்படியான நம்ம என்ன செய்யணும்? ஒரு ஜெய ஜீவியம் ஜீவிக்கணும். ஜெய ஜீவியம் இல்லைன்னா நீங்களும் நானும் பரலோகத்துக்கே போக முடியாது. போங்க, பூமியிலே தான் இருக்கணும். இப்போ எதுல ஜெயிக்கணும்? எதுல ஜெயிக்கணும்? ரெண்டு காரியம் பட்டுன்னு சொல்லி முடிக்கிற பாருங்க. வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மரணம் நேரிடுறதா இருந்தாலும் சாவே வர்றதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஓஹோ, அவனால மரணமே வரதா இருந்தாலும், சாத்தானால மரணமே வரதா இருந்தாலும், என்ன சூழ்நிலை வந்தாலும் அந்த காரியம் நான் தப்பும்படிக்கு என் ஜீவனையும் பாராம இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் நானும் நீங்களும் ஜெயிச்சே ஆகணும். ஆமென். எங்க சாகரக்கூடிய ஒரு நிலைமை, மரணமே வந்தாலும் சரி, செத்தாலும் சாவேன், நான் பாவம் செய்ய மாட்டேன். யோசேப்பு போல நிற்போம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல நிற்போம், தானியேலை போல நிற்போம். எப்படியோ என் ஆண்டவர் விரும்புகிறபடி பாவம் செய்ய மாட்டேன், செத்தாலும் சாவனை தவிர பாவம் செய்ய மாட்டேன் என்ற அளவுக்கு நீங்களும் நானும் வாழ்ந்தால் ஜெயம் கொடுக்கிறோம். சாத்தானை ஜெயிக்கிறோம் அர்த்தம். ரெண்டாவது, சாத்தானை ஜெயிக்கிறது. சாத்தான் இந்த உலகத்துக்குரியவன். ஆண்டவராக இயேசு சொன்னார் யோவான் 16:33, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கு பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஓஹோ, என்ன சொல்றாரு? உலகத்தை ஜெயிக்கணும். அது என்ன உலகத்தை ஜெயிக்கணும்? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. நீங்களும் நானும் உலகத்தில் இருந்தோம், ஒன்னு எது கொண்டு போயிட்டாரு. நம்ம உலகத்தார் இல்ல, இப்ப உலகத்துக்கு வந்திருக்கிறோம். உலகத்துல வந்திருக்கிற நம்ம இந்த உலகம் போற போக்கில் போனோம்னா சாத்தானும் ஜெயிக்கல, உலகத்தை ஜெயிக்கல அர்த்தம். நல்லா புரிஞ்சுங்க. சாத்தானால் உண்டாகிற உலகம் ட்ரெடிஷன்ஸ், பாரம்பரியம். இது சாத்தானால் உண்டானது, உலகத்தின் அதிபதியினால் உண்டானது. அவன்கிட்ட என் காரியம் ஒண்ணுமே கிடையாது. அருமையான சௌரியே, பாவம் செய்யும்படி தூண்டுவான். செத்தாலும் சாவ நான் பாவம் செய்ய மாட்டேன் நிக்கணும், அவனை ஜெயிச்சாகணும். ரெண்டாவது, அவன் கொண்டு வர்ற ட்ரெடிஷன்ஸ் உடைச்சு காலி பண்ணணும். இந்த ட்ரெடிஷன்ஸ் யாருடைய தெரியுமா? முன்னோர்களால் உண்டானது. அது எப்படிப்பட்டது? வீணான நடத்தை வேதங்கிறது. வீணான நடத்தை, அதில் தான் விடுதலையாக்கப்பட்டோம். ஆனா இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறதுனால மறுபடியும் என்ன பண்றோம்? அந்த வீணான நடத்தைக்கு சொந்தக்காரங்க ஏதாவது சொன்னா ஓடி போய் நின்று முன்னால. எப்படி அந்த ட்ரெடிஷன்ல கை கொடுது. அருமையான சௌரனே, நானும் நீங்களும் இந்த உலகத்துக்கு உரியது இல்லைங்க. இல்ல, உலகத்தை ஜெயிச்சாகணும், ட்ரெடிஷன்ஸை ஜெயிச்சாகணும். யாரோ நான் ரகசியமா உன்னை கூட்டிட்டு போய் இந்த காரியம் நம்ம செஞ்சுக்கலாம், பாஸ்டருக்கு தெரியக்கூடாது, மூப்பருக்கு தெரியக்கூடாது, நம்ம சபையாருக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொன்னா கூட செய்யாத. நீ உலகத்தை ஜெயிச்சாதான் சிங்காசனத்தில் இயேசுவோடு கூட உட்கார முடியும். யாராவது ரகசியமா ட்ரெடிஷன்ஸ் கை கொள்றீங்களான்னு பாருங்க. யாருக்கும் தெரியாம பாரம்பரியத்தை ஏதாவது செய்றீங்களான்னு பாருங்க. நிறைய பேர் ஒண்ணுமே தெரியாம உட்காந்துருப்போம், எல்லாம் செய்வோம். அதுவும் ஊருக்கு போயிட்டாருன்னு அர்த்தம். பாஸ்டருங்க இல்லை, சபையாரும் இல்லை, நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரகசியமா செய்யற கூட்டம் ஏராளம் உண்டு. யோசித்து பார்த்துங்க.
நீங்க ரகசியமா பாரம்பரியத்தை கை கொண்டு அதை பண்ண இதை பண்ணுன்னு சொன்னீங்கன்னா நீங்க உலகத்தை ஜெயிக்கிற இயேசுவோட சிங்காசனம் உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். சிங்காசனம் கிடையாது. ஜெயங்கொண்டு இயேசு கிறிஸ்து பிதாவோடு உட்கார்ந்தது போல நம்மையும் ஜெயிக்க வச்சு இயேசு கிறிஸ்துவோடு கூட சிங்காசனத்தில் உட்கார்றதுக்கு கர்த்தர் நமக்கு உதவிச்சு. அவரோடு கூட ஐக்கியப்பட அந்த சிங்காசனத்தில் ஐக்கியப்படுவதற்கு தேவன் நமக்கு ஒரு ஜெய ஜீவியம் தரணும்னு நினைக்கிறார். என்ன செய்யலாம்? ஆண்டவரே, நான் பாவியா இருந்தேன், நான் பாவம் செஞ்சு உனக்கு துரோகம் பண்ணேன், விரோதியா இருந்தேன். ஆனா என்ன போய் பிதாவாகிய தேவன் நேசித்து இயேசு கிறிஸ்துவோடு கூட உடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்படுவதற்கு என்ன போய் அழைச்சிங்களே. ஆண்டவரே, நான் கடைசி மட்டும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாக இருக்க விரும்புகிறேன். ஒரு பெரிய ராஜா தான் மகனுக்கு ஒரு ஏழை பெண்ணை விவாகம் பண்ணி வச்சிடணும்னு நினைச்சு எல்லா பக்கமும் சுத்தினானா. அப்படி சுத்தின போது ஒரு குறவர் கூட்டத்தை பார்த்துட்டாரான். அங்கே குறவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க தெரியும்? இவ்வளோதான், இங்கே தான், இங்கேருந்து இவ்வளோதான், அப்புறம் இங்கேருந்து இவ்வளோதான் சட்டை. பெண்களுடைய நிலைமை இந்த நிலைமையில தான் அவங்க சாப்பாட்டு வழியில் ஊசி பாசி விற்று தான் வாழ்வாங்க. இதை பார்த்தார் அந்த ராஜா. சே, இப்படி கஷ்டப்படுற இந்த குறவர் கூட்டத்தில் ஒரு பொண்ணை நம்ம பையனுக்கு மனைவியாக்கி அந்த பையனோடு கூட வாழ வச்சிடலாமே, அவனோடு கூட ஐக்கியப்பட வச்சிடலாமே அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டார். ரொம்ப நாளாக சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு நாள் இந்த அரண்மனைக்கு பக்கத்தில் ஒரு பெரிய வீட்டில் ஒரு திருமணம். அந்த திருமணத்தில் குறவர் கூட்டம் சாப்பாட்டுக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே அங்கே ஒரு பாட்டு பாடினாங்க. பாடின உடனே அவள் அங்கேருந்து எட்டி பார்க்குறா. ஏன்னா ஏற்கனவே அங்கே வளர்ந்தவா. இந்த பாட்டை கேட்டோம், நம்ம ஆட்கள் தவிர வேறு யாரும் பாட மாட்டாங்க. எட்டி பார்த்தா முழு குறவத்து கூட்டமும் ஆடுது. நேரே போனா சேரியை கலத்தினா, பழைய காலத்து கவனம் போட்டா, இடுப்பில் வரைக்கும் இது வரைக்கும் போட்டா, ஓடி போ ஜிங்கு ஜக்கா ஜகா ஜகா ஜிங்கு ஜக்கா ஜகா ஜகான்னா எப்படி இருக்கும்? ஐக்கியப்படுத்தினா ராஜாவுக்கும் ஐக்கியப்பட்ட ராஜா மகனுக்கும். சரி, இவளை போய் ஐக்கியப்படுத்தின மாதிரி என் பையனோட என்னடா இவா இவளோடு கூட என்ன ஐக்கியப்படுத்தினார் பாருங்க எங்க அப்பா. ஐயோ, வேதனையா இருக்காதா? நான் என்ன சொல்றேன்னா, எங்கோ கடந்த சத்ருவா இருந்த நம்மளை தேவன் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட நம்மளை வச்சாரு. ஆனால் சூழ்நிலை வரும்போது குறவு கூட்டத்தோடு சேர்ந்தது போல நானும் நீங்களும் ஒரு நாளும் தேவனுக்கு உருவமாக நிற்கக்கூடாது. ஆமென். என்ன வந்தாலும் சரி என் ஆண்டவருக்காக நிற்பேன். என்ன வந்தாலும் சரி ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட அழைத்த ஆண்டவர் விரும்புகிறபடியே நான் வாழுவேன். ஆண்டவரை என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? ஓ ராதானா ராபா ஷகலா ராதானா ராபா. எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, நான் பாவியா இருந்தேன்ப்பா. உம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவுக்கு நான் விரோதியா இருந்தேன். ஆனா அப்படிப்பட்ட என்ன போய் நீங்க மீட்டெடுத்து ஆண்டவரே உம்முடைய குமாரனோடு கூட ஐக்கியப்படுத்த விரும்புனீங்களே. ஆண்டவரே, நான் வந்து பாவத்துக்கு செத்த நான் அடக்கம் பண்ணப்பட்டேன். இயேசுவோடு கூட இயேசு அடக்கம் பண்ணப்பட்டது போல ஆண்டவரே என்னையும் அடக்கம் பண்ணி அவரோடு கூட ஐக்கியப்படுத்துறீங்க. இயேசு உயிரோடு எழுப்பினார், என்னையும் உயிரோடு எழுப்பி அவரோடு கூட ஐக்கியப்படுத்தினீங்க. இயேசு உன்னதத்தில் உட்கார வச்சீங்க, என்னையும் அவரோடு கூட ஐக்கியப்படுத்தி உன்னதத்தில் உட்கார வச்சீங்க. இயேசு உலகத்தில் அனுப்புனீங்க, என்னையும் உலகத்தில் அனுப்புனீங்க. ஆண்டவரே, இயேசு இந்த உலகத்துக்கு வந்து பாவிகளை ரட்சிக்கும்படிக்கு அடிக்கப்பட்டார், மறுக்கப்பட்டார், வேதனைப்பட்டார், உபத்திரப்பட்டார். அப்படியே நானும் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன். ஆண்டவரே, இயேசுவை போல ஆண்டவரே பாடுகளை நான் பட்டுத்தான் ஆக வேண்டும். ஆண்டவரே, அந்த பாடுகளில் நான் ஐக்கியப்படுவதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதனால் வந்த பாடோ, வசனத்தை கீழ்ப்படுத்தினால் வந்த பாடோ, அல்லவென்றால் சுவிசேஷ அறிவிக்கிறதால் வந்த பாடோ, என்ன பாடு வந்தாலும் அந்த பாடுகளில் நான் ஐக்கியப்படுவதற்கு என்னை மனப்பூர்வமாக ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை மனப்பூர்வமாக ஒப்புக் கொடுக்கிறேன். அவரோடு கூட பாடுகளை சகித்தால்
அவரோடு கூட ஆளுகை செய்வோம். நம்ம இயேசு கிறிஸ்துவோடு கூட ஆளுகை செய்ய வைக்கணும். அவருடைய அந்த ஆளுகையில ஐக்கியப்படுத்தி விடணும்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆண்டவரே, அந்த ஆளுகையில நானும் இருக்கணும்பா, இயேசுவோடு கூட ஆளுகை செய்வதற்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். அப்படி ஆண்டவரே, நீர் அவரோடு கூட அந்த ஆளுகையில ஐக்கியப்படுவதற்கு என்ன தெரிந்து கொண்டீரே, நான் அந்த ஆளுகையில என்னோடு நான் அவரோடு கூட இருக்க விரும்புறேன். அதோடு மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து ஜெயம் கொண்டு பிதாவின் சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல இயேசு கிறிஸ்து வரும்போது மகிமையிலே அவரோடு கூட நாங்கள் வெளிப்படணும் ஆண்டவரே. ஆகவே அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவதற்கு, அந்த மகிமையிலே நாங்கள் ஐக்கியம் கொள்வதற்கு அவரை மகிமைப்படுத்த வேண்டும் சொன்னீங்களே ஆண்டவர். ஒரு நாள் எங்களுக்கு மகிமை வரக்கூடாது. இயேசு பிதாவை மகிமைப்படுத்தினால் பிதா இயேசுவை மகிமைப்படுத்தினது போல நாங்கள் இயேசுவை ஆவியினாலும் சரீரத்தினால் மகிமைப்படுத்தட்டும் ஆண்டவரே. புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்படிக்கு நாங்கள் செய்யட்டும் ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீங்க மகிமைப்படணும்பா, நீங்க மகிமைப்படணும். எப்படியாய் நீங்கள் இயேசுவை போல நாங்கள் இயேசுடைய மகிமையிலே நாங்கள் ஐக்கியப்படத்தக்கதாய் தேவனே எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவினுடைய சிங்காசனத்தில் இயேசுவோடு கூட நான் இருக்கிறதுக்கு ஜெயங்கொள்ளுகிறவனா இருக்கணும். பாவத்தை ஜெயிக்கணும். எந்த சூழ்நிலையில உறவினர்களோ மற்றவர்களோ பாரம்பரியத்தை கை கொள்ளும்படி சொல்லுங்க ஆண்டவரே, என்கிட்ட சொல்லுவாங்க. நான் அந்த உலகத்தையும் ஜெயிக்கணும். என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன். எங்கோ கிடந்த என்னை போய் இயேசுவோடு கூட ஐக்கியப்படுத்தும்படிக்கு விரும்பின தேவனே, உங்களுக்கும் நான் துரோகம் பண்ணி கீழே போயிடக்கூடாது. நம்முடைய குமாரனுக்கும் துரோகம் பண்ணி நாங்கள் கீழே போயிடக்கூடாது. எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே, எங்களை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்குறோம். எல்லாம் வாயத்தரன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவரே, அப்படி வாழ என்ன ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. இயேசுவோடு கூட ஐக்கியமாக இருப்பதற்கு என்ன அர்ப்பணிக்கிறேன். எந்தெந்த விதத்திலெல்லாம் இயேசுவோடு ஐக்கியமாக இருக்கணும்னு சொன்னீங்க, அத்தனை விதத்தில் நான் இயேசுவோடு கூட ஐக்கியப்பட என்னை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. என்னை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்குறேன். ஓ ரகதானா ரபா ஷகலா ரதானா ரபா, ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உங்களுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட உங்களுடைய சமூகத்தில் ஆராதிக்கும்படி வந்த எங்களோடு கூட நீர் உங்களுடைய திருவசனங்களை கொண்டு பேசினீர். விசேஷமாக இயேசுவுக்கு நாங்கள் விரோதிகளாயிருந்தோம் ஆண்டவரே. பாவம் செய்து சாத்தானுக்குரியவர்களாயிருந்து இயேசுவுக்கு விரோதிகளாயிருந்தோம். அப்படிப்பட்ட எங்களை இயேசுவோடு கூட ஐக்கியப்படுத்துவதற்கு எங்களை அழைத்தீரே, அதற்காக கோடா கோடி ஸ்தோத்திரம். எந்தெந்த விதத்திலெல்லாம் ஐக்கியப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே எங்களுக்கு கற்றுத்தந்தீரே, கோடா கோடி ஸ்தோத்திரம். தேவனே, எல்லா விதத்திலும் நாங்கள் தேவன் விரும்புகிறபடி எந்தெந்த விஷயத்தில் ஐக்கியப்படுத்தணும் அந்தந்த விஷயத்தில் நாங்கள் ஐக்கியப்பட்டு முடிவிலே பரலோகத்திலே இயேசுவோடு கூட சிங்காசனத்தில் உட்காரவும் தக்கதாய் கர்த்தர் நீ தகுதிப்படுத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் கரத்தில் கொடுக்குறோம்பா, உங்கள் கரத்தில் கொடுக்குறோம். ஏதோ நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் வாழ்கிறோம் என்பது அல்ல. எங்கள் இயேசுவோடு கூட எல்லாவற்றிலும் நாங்கள் ஐக்கியம் கொண்டவர்களாக இருப்பதற்கு எங்களை பலப்படுத்துவீராக. வந்து எல்லாரையும் ஆசீர்வதிங்க. அவருடைய வாழ்க்கையிலே ஆவியிலும் சரத்திலும் அவளுக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் கர்த்தர் கட்டளை இடுவீராக. அவர்களுக்கு குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற வானமண்டலங்களில் பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால கட்டி அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த மாதத்திலே உடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை இருக்குமானால் ஆண்டவரே, அவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க. துதி கனம் மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமான யுனிமாதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்மனவரோடும் உலகில் உள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.